ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்த அந்த பேஜ் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டைல் ஷீட்டை க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து உள்ளே மெர்ஜ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ். இது எனக்கு தேவையில்லை இல்லையா. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட்னா என்னங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். கமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒர்க்கு ஆகாது, நமக்கு தெரியறதுக்காக நம்ம எழுதி வச்சுருப்போம், ஒரு ரஃப் யூஸ்க்கு எழுதி வச்சுருக்கிற மாதிரி. இப்போது இது ஒரு டிவ் டேக், இது ஒரு பேராகிராஃப் டேக் இல்லையா. இதை புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா இது பேராகிராஃப் டேக்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எழுதி வச்ச கோடை வந்து ஃபியூச்சரில் வேறு யாராவது பார்க்கும்போது அவங்களுக்கு இது என்னன்னு சொல்லணும். ஆனால் அந்த கோடு வந்து ரன் ஆகக்கூடாது, ஒரிஜினல் கோடை எடுத்துக்கிடக்கூடாது, சும்மா ஒரு டம்மி டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கணும். அந்த டம்மி டெக்ஸ்ட்டு தான் என்னென்னா கமெண்ட். ஓகே, ஸோ வந்து என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் பேராகிராஃபு, இது வந்து ஒரு பேராகிராஃபு அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். சரிங்களா. இது எனக்கு ரன் ஆகக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல்/ கொடுத்துட்டிங்கன்னா அது கமெண்ட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு கமெண்ட். இப்போ வந்து இது வந்து ரன் ஆகாது ப்ரௌசரில். சரிங்களா, ஒரிஜினல் கோடை எடுத்துக்காது. ஓகே, இப்போ கமெண்ட் என்னன்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இது ஒர்க் ஆகாது. ஸோ சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து இப்போ லிங்க் பண்ணலை. ஓகேங்களா, தேவைப்படும் போது லிங்க் பண்ணிக்கலாம், அதை எடுத்து விட்டுறலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்டர்னலாக எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எப்படி இன்டர்னலாக பண்ணலாம்னா அதுக்கு ஒரு டேக் இருக்குது, ஸ்டைல். ஸோ ஸ்டைல் கொடுத்து டேப் அடிச்சிருங்க. இந்த ஸ்டைல் டேக் உள்ள நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுடைய HTML ஃபைலுக்குள்ளே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா. இந்த ஸ்டைலுங்கிற டேகை நம்ம ஹெட்டு உள்ளேயும் கொடுக்கலாம், பாடி உள்ளேயும் கொடுக்கலாம். ஓகே, இதை கட் பண்ணி நீங்கள் இங்கே கூட கொடுத்துக்கலாம், பாடிக்குள்ளே கூட. சரிங்களா. ஓகே, இப்போ இந்த ஸ்டைலை நான் வழக்கம் போல் ஸ்டைல் பண்ணுறேன். பிஎம் மட்டும் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். பேராகிராஃப் டேகு அதே மாதிரி தான், கலர் ரெட், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் ரெட் ஆயிடுச்சு. இதே மாதிரி H1 நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதையும் நான் தேவையில்லாமல் ஸ்டைல் பண்ணி நேரத்தை வேஸ்ட்டாக விரும்பல. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறது. இதான் வந்து இன்லைன் ஸ்டைல், சாரி இன்லைனில் இன்டர்னல் ஸ்டைல். முதல்ல பார்த்தது எக்ஸ்டர்னல் ஸ்டைல். எக்ஸ்டர்னலை பொறுத்த வரைக்கும் .css, இன்டர்னலை பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் அப்படிங்கிற டேகு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதையும் கமெண்ட் பண்ணிடலாம், கண்ட்ரோல்/ அவ்வளோதான், முடிச்சு. இன்லைன் ஸ்டைல்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலராக ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் ஸ்டைல் பண்ணுறது. இப்போ இந்த P இருக்குது இல்லையா, இது உள்ள நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டைல் வந்து நம்ம என்ன பார்த்தோம், .css பார்த்தோம், டேகாக பார்த்தோம். இந்த இடத்துல பார்க்க போகிறது ஒரு ஆட்ரிபியூட். ஸோ ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி டேப் கொடுத்துருங்க, ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் ஆகிடும். இது உள்ள நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம், என்ன வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். சரிங்களா. இதுக்குள்ள நான் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் கொடுக்குறேன், அப்பர் கேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது கேபிட்டலாக மாறிடுச்சு. ஸோ கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறம். ஓகே, ஸோ கலர் என்ன, ஆரஞ்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பர்டிகுலராக ஒரே ஒரு டேகை மட்டும் ஒரு இடத்துல ஸ்டைல் பண்ணுறது வந்து இன்லைன் ஸ்டைலிங். ஸோ இந்த மூணுக்கு வந்து என்ன வித்தியாசம், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் அந்த ஸ்டைலை வந்து எடுத்து விட்டுறேன், இதை வந்து அன்கமெண்ட் பண்ணிடுறேன். சரிங்களா. இப்போ எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்றேன். ஓகே, இப்போ நான் அந்த ஸ்டைல் உள்ள P வந்து கலர் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஒரே ஒரு P தான் இருக்குது, பேராகிராஃப் டேக் தான் இருக்குது. அங்கே கலர் ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டில் எந்த கலர் அப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கலர் தான் அப்ளை ஆகும். பார்த்தீங்களா, ஆரஞ்சு தான் அப்ளை ஆகுது. ஏன்னா ஸோ ப்ரியாரிட்டி எதுக்கெல்லாம் அதிக ப்ரியாரிட்டி, எந்த ஆர்டர் வைஸ் வந்து ப்ரியாரிட்டி வரும், எதுக்கு முக்கியத்துவம் வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டேக் உள்ளே கொடுத்துருக்கீங்க இல்லையா இன்லைன் ஸ்டைல், அதுக்கு தான் அதிக ப்ரியாரிட்டி. அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி இன்டர்னல் ஸ்டைல், இன்டர்னலாக கொடுக்குறது. அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி தான் நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டைல் கொடுத்து அதை உள்ளே எம்பெட் பண்ணியிருந்தது. ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு இந்த ஸ்டைல் ஷீட்டில் வந்து கலர் வந்து நீங்கள் எல்லோன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்ளை ஆகாது, இதுவும் அப்ளை ஆகாது, இதுதான் அப்ளை ஆகும். சரிங்களா. சப்போஸ் நான் இதை எடுத்து விட்டுறேன், இதில் இருக்கிற ஸ்டைலை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, எனக்கு ஸ்டைல் வேணாம், இதில் இருக்க ஸ்டைல் வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அப்ளை ஆகும், எனக்கு இன்டர்னலாக இருக்கிற இந்த ஸ்டைல் தான் அப்ளை ஆகும். ஸோ கலர் ரெட்டுன்னு அப்ளை ஆகும். இதை நான் எடுத்து விட்றேன், இப்போதைக்கு இதை நான் எடுத்து விட்றேன். style.cssல என்ன இருக்குது, கலர் கொடுக்கல, Pக்கு வந்து நம்ம கலர் கொடுக்கல. இப்போதைக்கு நான் P கலர் கொடுத்து காட்டுறேன். P வந்து கலர் வந்து எல்லோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நம்ம இங்கே எக்ஸ்டர்னலாக எல்லோன்னு கொடுத்துருக்கோம், இன்டர்னல் ஸ்டைல் ஷீட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், ரெட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டில் எது அப்ளை ஆகும், ரெட்டு தான் அப்ளை ஆகும். ஓ, எல்லோ அப்ளை ஆகுது, ஏன் அப்படி ஆகுது, ஆகக்கூடாது. P கலர் எல்லோ, ஒரே ஒரு செகண்ட் இருங்க, ஏதோ தப்பு நடந்திருக்கு.
ரெஃப்ரெஷ் ஆகாமல் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ ரெட்டு. ஸோ வந்து இதான் வந்து ப்ரியாரிட்டி. ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் ஸ்டைல் தான் அப்ளை ஆகும், என்ன கொடுத்தாலும். அதுக்கப்புறம் இன்டர்னல் பேஜில் உள்ளது அப்ளை ஆகும், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலில் உள்ளது அப்ளை ஆகும். ஓகேங்களா? சரி, எந்தெந்த இடத்துல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 10-100 வெப்பேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஒரு 100 HTML ஃபைல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நிறைய HTML ஃபைல். இப்போ இது எனக்கு ஒரே ஒரு HTML ஃபைல், அதாவது ஒரே ஒரு வெப்பேஜ். இதே மாதிரி எனக்கு நிறைய HTML பேஜை க்ரியேட் பண்ணி எல்லாத்தையுமே நான் இண்டெக்ஸ் கூட மெர்ஜ் பண்ணி வச்சுருப்பேன். அதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜ் உள்ளே போவோம், இங்கே கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜ் உள்ளே போவோம், அந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 100 வெப்பேஜ் இருக்கும்போது, 100 HTML ஃபைல் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு style.css க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம லிங்க் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பேஜ் கூட ஒரே லைனில் முடிஞ்சிடும் வேலை. சரிங்களா? ஸோ உங்ககிட்ட நிறையா பேஜ் இருக்கும்போது எப்போதுமே நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுற மெத்தட் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் தான். சப்போஸ் இந்த 100 பேஜில் எனக்கு இந்த பேஜ் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பேஜுக்கு மட்டும் ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் வேணும்ப்பா, மற்ற பேஜில் வந்து எந்த ஸ்டைல் வேணால் இருந்துட்டு போகுது, எனக்கு இந்த பேஜில் மட்டும் எனக்கு ஒரு ஸ்டைல் வேணும் அப்படின்னா நாம் இன்டர்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னலாக இந்த மாதிரி ஸ்டைல் டேக் போட்டு அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேஜ்லேயே எனக்கு ஒரே ஒரு டேக் மட்டும் எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு கலர் வேணும், இந்த பேஜில் எந்த பேஜ்லேயே ஒரே ஒரு டேக் மட்டும் வேணும்னா நாம் இன்லைன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் போட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து இந்த மூணுக்குள்ள டிஃப்ரென்ஸு இந்தந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுங்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.